வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு ஏப்ரல் 21, 2026. இன்னும் சில மணி நேரத்துல பிரச்சார சத்தம் எல்லாம் ஆஃப் ஆக போகுது. ஆனா கோவை தெற்குல இப்போதான் உண்மையான ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு பாஸ். கரூர் தான் கேட்டேன், ஆனா தலைவர் கோவை போனாரு. வந்துட்டேன்னு செந்தில் பாலாஜி சார் ஓப்பனா பேசியிருக்காரு. 2 மணி நேரம்லாம் தூக்கம், ஆனா 100% ஒர்க்குன்னு அவர் குடுக்குற அந்த பில்டப் இப்போ செம டாக்கு. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த செந்தில் பாலாஜி மாடலை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த ஹை வோல்டேஜ் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். தூக்கம் வெறும் 2 மணி நேரம். காலை 7 மணிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் பிரச்சாரம். சாதாரண நாட்கள்ல 4 மணி நேரம் தூங்குவோம். இப்போ தேர்தல் நேரங்கிறதால 2 மணி நேரம் தான் தூங்குறேன்னு செந்தில் பாலாஜி ஒரு அதிரடி பேட்டி கொடுத்திருக்கார் பாஸ். தலைவர் சொல்லே வேதம். இந்த முறை கரூர்ல நிக்கத்தான் விருப்ப மனு கொடுத்தேன், ஆனா முதல்வர் ஸ்டாலின் சார் கோவை தெற்குல நில்லுங்கன்னு சொன்னாரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன்னு தன் விசுவாசத்தை காட்டியிருக்காரு. கொங்கு மண்டல கோட்டை 2021ல கோவையில ஒரு சீட்டு கூட திமுகவுக்கு கிடைக்கல. அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு இப்போ 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான செம்மொழி பூங்கா, டிஜி நாயுடு மேம்பாலம்னு திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கிறாரு செந்தில் பாலாஜி. அரவக்குறிச்சி டு கோவை 2021ல அரவக்குறிச்சியில இருந்து கரூருக்கு வந்தப்போ மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. அதே மாதிரி இப்போ கரூர்ல இருந்து கோவைக்கு வந்திருக்கேன். மக்கள் என்ன ஏமாத்த மாட்டாங்கன்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. 20,000 கோடி டெவலப்மெண்ட். கடந்த 5 வருஷத்துல திமுக செஞ்ச பெரியார் அறிவுலகம், ஹாக்கி மைதானம் மாதிரியான ஸ்பெஷல் திட்டங்கள் தான் இப்போ எங்களோட மிகப்பெரிய பலம்னு பாயிண்ட முன்வைக்கிறாரு பாஸ். வீடு வீடாக வேட்டை. கோவை தெற்குல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் நேர்ல போய் ஓட்டு கேட்கிற அந்த ஸ்டைல் தான் இப்போ திமுகவுக்கு அங்க சாதகமா இருக்குன்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. தேர்தல் களம் ஒரு மோதல். தேர்தல் களம்னா மோதி தான் பார்க்கணும். நாங்க அதுக்கு தயாரா இருக்கோம்னு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு சவாலை விட்டிருக்காரு செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியோட இந்த உழைப்பை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. உழைப்புக்கு ஓய்வு கிடையாது, உண்மைக்கு தோல்வி கிடையாது. 2 மணி நேர தூக்கம் 200 சீட்டுக்கான வெற்றியை தருமாங்கிறத ஏப்ரல் 23 அன்னைக்கு கோவை மக்கள் சொல்ல போறாங்க. ஆட்டம் இப்போ கிளைமேக்ஸ்ல இருக்கு பாஸ். செந்தில் பாலாஜியோட இந்த 2 மணி நேர தூக்க வியூகம் கோவையில திமுகவை ஜெயிக்க வைக்குமா? ஸ்டாலின் சாரோட அந்த கோவை தெற்கு மூவ் சரியா? உங்க கமெண்ட்ஸை கீழே தட்டி விடுங்க. தமிழக தேர்தலோட இறுதி நிமிட அனல் பறக்கும் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் அன் எனர்ஜெட்டிக் டே. செந்தில் பாலாஜியோட இந்த அதிரடி பேட்டியை ஷேர் பண்ணுங்க. பை பாய்.